அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கு இந்த ஜியோகிராஃபி பாடத்துல என்ன சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இடவிளக்க படம். சரிதானே? அதாவது ஜியோகிராஃபில மிக முக்கியமான ஒரு பகுதி. உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய பகுதியில மிக முக்கியமான ஒரு பகுதியா வரக்கூடிய பகுதி தான் இந்த இடவிளக்க படம் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி. அதாவது இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இடவிளக்க படத்துல 2 பகுதியான பேப்பர் வரும். சரிதானே? பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 2ல பௌதிக புவியியலும், மானிட புவியியலும் சம்பந்தமா கேள்வி வரும். அதுல நீங்க அதுக்கேத்த மாதிரி விடை செய்யணும். பார்ட் 1ல கொஞ்சம் பிரிவுகள் இருக்குது. அதுல எம்சிக்யூ பகுதி ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி 2வது அதுக்கு அடுத்த கட்டம் வரக்கூடியது தான் இந்த இடவிளக்க படம் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி. சரிதானே? இந்த இடவிளக்க படத்துக்கு அடுத்த பகுதியா வரக்கூடியது என்னது? உலகப்படம் சம்பந்தமான பகுதி. இதுல இடவிளக்கப்படம் சம்பந்தமா வரக்கூடிய பகுதிகள்ல அந்த மெயினான 20 மார்க்ஸ் கேள்வி ஒன்று வரும். சரிதானே? அதுக்கு அடுத்ததா எம்சிக்யூலயும் இதுல செல்வாக்கு காணப்படும். அதாவது நீங்க இந்த இடவிளக்கப்படத்துல அளவு திட்டம் சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த படங்கள் சம்பந்தமா அதாவது நில உருவங்கள் சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. அது சம்பந்தமா வரும். அதே மாதிரிட்டு தரைத்தோற்ற அம்சங்கள், வடிகால் அம்சங்கள் அப்படியான சில சில விடயங்கள் பார்த்திருப்பீங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு கேட்டு வரலாம். சரிதானே? இதுதான் அதாவது மொத்தமா அந்த பார்ட் 1 பேப்பர்ல ஒரு காட்பகுதியான மார்க்ஸ உங்களுக்கு எடுத்து தர பகுதி தான் இந்த இடவிளக்க படம் அப்படின்னு சொல்ற இந்த பகுதி. ஓகே. இது சம்பந்தமான விளக்கங்கள் தான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். சரி, ஓகே. இதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு நம்ம மெயினா எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க போறது இல்ல. நீங்க ஏற்கனவே எல்லாம் பேசிக்கான விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது தலைப்பு எப்படி பார்க்கிறது, அதே மாதிரி படத்துல உள்ளக அம்சங்கள், வெளியக அம்சங்கள் எப்படி பார்க்கிறது, அதே மாதிரி திசை சம்பந்தமான விளக்கங்கள், அதே மாதிரி படத்துல காணப்படக்கூடிய அந்த பண்பாட்டு அம்சங்கள், குறியீட்டு விளக்கங்கள் எப்படி இருக்கும், இது சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சரிதானே? நானும் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்ல நான் சொல்லி தந்திருப்பேன். இதெல்லாம் எப்படி வரும், எல்லாம் ஓகேயான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். இதுக்கு அடுத்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறது இடவிளக்க விடயங்கள்ல இடவிளக்க படத்துல காணப்படக்கூடிய பௌதீக அம்சங்கள். சரிதானே? இந்த பௌதீக அம்சங்களை எப்படி நம்ம இனங்கண்டு கொள்றது? ஒரு படத்துல வரக்கூடிய மெயினான வரக்கூடிய அந்த படத்துல இந்த பௌதீக அம்சங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் ஏதாவது வந்தா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிற? உதாரணத்துக்கு இப்ப உதாரணமா ஒரு மலை ஒண்ணு வருது, ஒரு மலைத்தொடர் ஒண்ணு வருது, அல்லது ஒரு தொடரலை நிலம் ஒண்ணு வருது. இப்படியான ஒரு விடயங்கள் வரும்போது அதை நீங்க எப்படி கண்டுகொள்றது? இது மலைதான், இது ஒரு திரிகோண கணித நிலையம் கொண்ட ஒரு ஒரு பெரிய ஒரு மலைதான். அதே மாதிரி இது ஒரு சின்ன மலைதான். அதே மாதிரி இது ஒரு சாய்வு, இது ஒரு குவிவுச்சாய்வு, இது ஒரு குழிவுச்சாய்வு, அதே மாதிரி இது ஒரு பள்ளத்தாக்கு, இப்படி என்று நீங்க இதை எப்படி கண்டுகொள்ளலாம்? சரிதானே? இது சம்பந்தமான விளக்கங்களும், அதே மாதிரி நீங்க அந்த 20 மார்க்ஸ்க்கு எழுதக்கூடிய அந்த கேள்விகள்ல வரக்கூடிய அந்த பின்னுக்கு வர அந்த 2 கேள்விகள், அதாவது 4 மார்க்ஸ் அல்லது 5 மார்க்ஸ், 6 மார்க்ஸுக்குரிய வர கேள்வி, அந்த விவரண பகுதி. சரிதானே? இப்ப இடவிளக்க படத்துல ஒரு விஷயங்கள் கேட்டிருக்காங்கன்னு சொன்ன உதாரணத்துக்கு ஒரு குடியிருப்புக்கும் ஆஹ் வீதி பரம்பலுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு. அதே மாதிரி இந்த மலைத்தொடர்களுக்கும் பயிற்சிகைக்கும் இடையிலான இடைத்தொடர்பு எப்படி காணப்படுது? இது சம்பந்தமான கேள்விகள் வரும்போது அதுக்கு நீங்க என்ன மாதிரி விட எழுதணும், அதை நீங்க என்ன முறையில விட எழுதுனா நீங்க அதுல பூரணமான மார்க்ஸ் எடுக்கலாம். இது சம்பந்தமான விளக்கங்கள் தான் நம்ம இன்னைய வகுப்பு தொடர்ல பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுல இந்த கொஞ்சம் நோட்ஸ் பகுதியை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த விடயங்களை பார்ப்போம். ஓகே. இது இன்னைக்கு பார்க்க போற பகுதி தான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த இதுல போட்டிருக்கிறோம். சரிதானே? அதாவது இந்த பௌதீக அம்சங்களுக்குள்ள ஒரு சில விடயங்கள் இருக்குது. நம்ம என்னென்ன மெயினா பார்க்க போற விடயங்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் விடயங்கள் இருக்குது. அதுல தான் முதலாவது இந்த தரைத்தோற்ற அம்சங்கள், பௌதிக அம்சங்களுக்குள்ள தரைத்தோற்ற அம்சங்கள்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. தரைத்தோற்ற அம்சங்கள்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த தரைத்தோற்ற அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவது என்னென்றால், இது மெயினா என்னத்தை வச்சு நம்ம தரைத்தோற்ற அம்சங்களை கண்டுபிடிக்கணும்னாக்கா, சமோயர கோடுகள். அந்த சமோயர கோடுகள் எப்படி பரம்பி காணப்படுது, அதுல உயரம் எப்படி காணப்படுது,
அதே மாதிரி இந்த சமயற கோட்டுக்கு இடையிலான இடைவெளிகளை வைத்து என்ன மாதிரி காணப்படுது, இது சம்பந்தமான விடயங்களை பார்க்கறது தான் வந்துட்டு இந்த தரை தோற்ற அம்சங்கள் கண்டுபிடிக்கிறது. இப்படிப்பட்ட தரை தோற்ற அம்சங்கள் கண்டுபிடிக்கிறதுல சில சில தரை தோற்ற அம்சங்கள் இருக்குது. அதுல மெயினா வரக்கூடியது என்னது, இந்த சமவெளி, மேட்டு நிலங்கள், அதே மாதிரி சுவடுகள், பள்ளத்தாக்குகள், சாய்வுகள், சரிதான 5 வகையான சாய்வுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பள்ளத்தாக்குலயும் வந்துட்டு 2, 3 வகையான பள்ளத்தாக்கு இருக்கு. குறுக்கு பள்ளத்தாக்கு, நெடுக்கு பள்ளத்தாக்கு இப்படின்னு இருக்குது. அதே மாதிரி கணவாய் பகுதியில இருக்குது. உயர் கணவாய், தாழ் கணவாய், நீரிடை கணவாய் இப்படியான விடயங்கள் இருக்குது. அதே மாதிரி தனிக்குன்று, கூம்பு குன்று, அதே மாதிரி நீள்குன்று, இப்படியான விடயங்கள் வந்துட்டு இருக்கிறது தான் என்னது இந்த தரை தோற்ற அம்சங்கள். அதுக்கு அடுத்த விடயங்கள் இருக்குது நீரோட தொடர்புபட்ட, அதாவது நதியோட தொடர்புபட்ட விடயங்கள்ல 2 வகையில பார்க்கலாம். அதாவது வடிகால் அம்சங்கள் என்று சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி வடிகால் பாங்குகள், வடிகால் அல்லது வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது சம்பந்தமா பார்க்கலாம். சரிதானே? அதாவது வடிகால் அம்சங்கள் அப்படின்னாக்கா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நீரோட தொடர்புடைய விடயங்கள். அதாவது ஆற்றோட போக்கோட தொடர்புடைய விடயங்கள். உங்களுக்கு தரப்பட்ட இடவிலக்க படங்கள்ல ஒரு ஆற்று தொகுதி இருக்கும். அதே மாதிரி நீர்ப்பிரி நிலம் இருக்கும், நீரந்து பிரதேசம் இருக்கும், பிரதான ஆறு இருக்கும், யாந்திர வளைவு இருக்கும், சேட்டு நிலம், பின்னி ஆறு இப்படியான விடயங்கள் எல்லாமே இருக்கும். சரிதானே? இதெல்லாத்தையும் சொல்ல வடிகாலம் செய். இதுல வந்துட்டு இந்த கால்வாய் ஒன்று இருக்குது. அது வந்து பண்பாடு அம்சங்களுக்குள்ள வரக்கூடியது. ஏன்னா அது மனிதனால் உருவாக்கப்படுற விடயங்கள் தானே. இது வந்து இயற்கையாக பௌதிக அம்சமாக வரக்கூடிய விடயங்கள். இப்ப இந்த நீரை வந்துட்டு எப்படி போகுது அதுக்கே சொல்லுவோம் வந்து நீர் வடிகால் பாங்குகள் அல்லது வடிகால் வடிகால் வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அது எப்படியான வடிவங்கள் இருக்குது? ஆரை வடிகால், கங்கண வடிகால், மரணிகர் வடிகால், சட்டத்தட்டு வடிகால், அழியடைப்பு வடிகாலும் சட்டத்தட்டு வடிகாலும் உண்டு. சரிதானே? இப்படி வரும். இதுக்கு அடுத்த விடயங்கள் தான் என்னது, அந்த இடவிலக்க படங்கள்ல கரையோரம் இலங்கையை பார்த்தோம்னு சொன்னா மொத்தம் 92 படங்கள் இருக்குது. அதுல முழுமையான படம் வந்துட்டு 89 சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே பேசிக்கலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த கரையோர அம்சங்களோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய படங்கள்ல வந்துட்டு இந்த கரையோர அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? அதுல என்னெல்லாம் இருக்குது? கலப்பு இருக்குது, குடா இருக்குது, முனை, களிமுகம், தடைத்தீவு, தீவு, மணற்கடற்கரை, மணத்தரை இப்படியான விடயங்கள் எல்லாமே வரக்கூடியது என்னது, இந்த கரையோர அம்சங்கள் சம்பந்தமான விளக்கங்கள். சரிதானே? இதுக்கு அடுத்த விடயங்கள் இயற்கையான தாவர பகுதி ஒரு பகுதி இருக்குது. அதுல வந்து காடு, பற்றை காடு, சதுப்பு காடு, கண்டட் தாவரங்கள், புல்நிலங்கள் இப்படியான பகுதிகள் எல்லாமே வரக்கூடியது அது. சரிதானே? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு தரை தோற்ற அம்சங்கள் பார்ப்போம். சரிதானே? இந்த தரை தோற்ற அம்சங்களுக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரும்னு நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்ப அதுக்குரிய படத்தை வச்சு நம்ம விளக்கங்களை பார்ப்போம். இப்ப இந்த படத்தை பாருங்க. இதுல வந்து 2 வகையான படங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரிதானே? முதலாவது வந்து இருக்கிற படம் வந்துட்டு சமவெளி தொடர்பான படம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற படம் வந்துட்டு மேட்டு நிலம் தொடர்பான படங்கள். சரிதானே? இப்ப இந்த சமவெளியை நீங்க எப்படி அடையாளம் கொண்டு கொள்ற? இப்ப உதாரணத்துக்கு இந்த அறிவு பாருங்க. இந்த இதை இப்படி ஒரு கோடனை போட்டு தந்திருக்கிறாங்க. இது வந்து சமவெளி பகுதி அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. நீங்க இது எப்படி நீங்க இந்த இது சமவெளியா நீங்க ஏற்றுக்கொள்வீங்க? இது ஏன் இது சமவெளி என்று உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு உயரம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, குறைய இருக்குது. நம்ம அது ஏன் உயரம் குறைய என்று சொல்லியிருக்கிறோம்? இந்த இடத்துல பாருங்க இட உயரம் தந்திருக்கிறாங்க. அப்ப இட உயரம் தந்திருந்தால் அந்த பகுதி என்னது, உயரம் குறைந்த பகுதி. உயரம் குறைந்த பகுதியை குறிக்கிறது வந்துட்டு இட உயரம். சரிதானே? அப்படி இல்லாட்டி இதுல வந்து எங்கேயும் சம உயர கோடு காணப்படையில. அப்ப இட உயரம் அல்லது சம உயர கோடு காணப்படாட்டி அந்த இடப்பகுதி ஒரு பரந்த பகுதியா இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், சமவெளி பகுதி. இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த படத்தை பாருங்க. இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா சம உயர கோடுகள் தந்திருக்கிறாங்க. இதுல பாருங்க இந்த 100, 200 இந்த கோடுல வரும். அதே மாதிரி இதுல 300 போட்டு தந்திருக்கிறாங்க. உயரம் கூடி கூடி போகுது. அதுக்கு பிறகு சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு 2 சம உயர கோடு இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. இப்படி வருமாக இருந்தால், அதாவது சம உயர கோடு உயரங்கள் வந்துட்டு அதாவது உயரமான பகுதியில ஒரு தட்டையான தளங்கள். இது வந்து ஒரு உயரமான பகுதி. இதுல காணப்படக்கூடிய இந்த தட்டையான தளங்கள். அதே மாதிரி இது வந்து உயரமான பகுதி. இதுல வந்து காணப்படக்கூடிய இந்த தட்டையான தளங்கள். இப்படி உயரமான பகுதியில தட்டையான தளங்கள் காணப்படுமாக இருந்தால் அது நம்ம என்ன சொல்லுவோம், மேட்டு நிலம். உயரம் குறைந்த பகுதியில தட்டையான தளம் இருந்தால் சமவெளி. உயரம் கூடின பகுதியில தட்டையான தளங்கள் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், மேட்டு நிலம். இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? இதை விட மிக தெளிவான விளக்கங்கள்
வராது, வரமாட்டிச்சு. சரிதானே? இதுக்கு அடுத்த விடயங்கள் தான் வந்துட்டு இட உயரம் திரிகோண கணித நிலையம். இட உயரம் திரிகோண கணித நிலையம்னு சொன்னா நீங்க என்னத்தை நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஒரு விடயத்தை, அதாவது ஒரு பௌதிக அம்சங்களுக்குள்ள வரக்கூடிய இந்த தரை தோற்ற அம்சங்களை நம்ம இனங்கண்டு கொள்றதுல மிக முக்கியமான இந்த ரெண்டு விடயங்கள் நம்மளுக்கு பேசிக்க தேவை. சரிதானே? பேசிக்கான விடயங்கள். அதுல இட உயரம் அப்படின்னு சொல்ற பகுதி இந்த வரைக்கும் பாருங்க, இந்த நோட் பண்ணி குறிச்சு காட்டுற பாருங்க. இந்த 15 போட்டு ஒரு டொட் தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 4.6 சொல்லி 46 சொல்லி ஒரு டொட் தந்திருக்கிறாங்க. இப்படின்னு வாரது எல்லாமே என்னது? இட உயரம். சரிதானே? அதாவது தாழ்வான பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு பகுதியை, ஒரு உயரமான பகுதியை வந்து குறிப்பிட்டு காட்டுறதுதான் என்னது? இட உயரம். அதே மாதிரி இந்த முக்கோணம் வந்து உள்ள ஒரு டொட் மாதிரி ஒண்ணு வந்திருக்கிறது. சரிதானே? இந்த முக்கோணம் வந்து உள்ள டொட் மாதிரி ஒரு பகுதி வருமாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? திரிகோண கணித நிலையம். இது ஏன் திரிகோண கணித நிலையம்? இப்படி ஒரு, அதாவது இந்த சமயர கோடுகளுக்கு மேல உச்சியில வந்திருக்கேன்னு சொன்னா இந்த திரிகோண கணித நிலையம் என்னத்தை குறிப்பிடுறாங்கடா, ஆக உச்சி ஒரு இடவிலக்க படத்துல காணப்படக்கூடிய ஒரு மலை பிரதேசத்துல உயரமான ஆகப்பெரிய உச்சி. சரிதானே? அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. அப்படியான ஒரு பகுதியை குறிப்பிடத்தான் வந்துட்டு இந்த திரிகோண கணித நிலையம் பயன்படுத்துவாங்க. சரிதானே? இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது இந்த மலை தொடரும் தொடர் அலை நிலமும். இப்ப நீங்க இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். சரிதானே? இப்ப இதுல பாருங்க, இந்த மலைத்தொடர் என்ற பகுதியில் இருக்கிற இந்த சமையல கூட பாருங்க, இப்படி போகுது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இந்த போகுது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த இப்படி ஒரு தொடரான அமைப்புல அடுத்தடுத்த உச்சிகளை தொடுத்து போகுது. சரிதானே? இந்த இதை பாருங்க, அடுத்தடுத்த உச்சிகளை தொடுத்து என்ன நடக்குது? ஒரு தொடரான அமைப்புல காணப்படுது. அதாவது நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா, இப்ப மலைத்தொடர்ண்டாக்கா இந்த பல உச்சிகளை கொண்ட மலைக்குன்று என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு மலைத்தொடரா காணப்படுது. ஒரு ஒரு பல பல உச்சிகள் இருக்கும். சரிதானே? ஒரு மலைத்தொடர்ன்னு சொன்னா ஒரு சமயர கோட்டையில வந்து நிறைய நிறைய உச்சிகள் இருக்கும். இதுல பாருங்க, இந்த ஒரு உச்சி நொறுக்கி, அதே மாதிரி இந்த ஒரு உச்சி நொறுக்கி, அதே மாதிரி இங்கே பக்கம் ஒரு உச்சி நொறுக்கி. அப்ப பல உச்சிகளை வந்து தொடுத்து ஒரு சமயர கோடு ஒரு தொடரான அமைப்புல காணப்படுமாக இருந்தால் அதை வந்து மலைத்தொடர்ன்னு சொல்லுவோம். ஆனால் அதே விஷயங்கள் இங்கெல்லாம் மாறி இருக்கு பாருங்க. தொடரலை நிலம்னா என்ன? ஒரு நிலப்பகுதி, ஒரு பரந்த பிரதேசம் ஒன்றுல வந்துட்டு சமயரக்கோடு உயரத்துல குறைய இருக்கிற சமயரக்கோடு, ஆக அடிமட்டத்தில் இருக்கிற அந்த சமயரக்கோடு ஒரு தொடரான அமைப்புல அல்லது வந்து ஒரு நிலப்பகுதி ஒரு தொடரான அமைப்புல காணப்படுமாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தொடரலை நிலம். சரிதானே? இதுவும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த தனிக்குன்று கூம்பு குன்று அப்படின்ற விஷயங்கள். இது நீங்க இது இது எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ஒரு கேள்விப்பட்டிருந்தீங்க. அதாவது கூம்பு குன்று ஒரு ஒரு மார்க் பண்ணி இந்த வையன்னு சொல்லியிருக்கிற இந்த பகுதியில் இருக்கிறத பாருங்க. இது வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்ததுதான். இந்த எக்ஸ் என்று சொல்ற இஞ்சல பகுதியும் ஒரு எக்ஸாமுக்கு வந்தது. இது ரெண்டும் என்னென்ன குன்றுகள் சொல்லி வந்திருக்கு. நீங்க தனிக்குன்று கூம்பு குன்றுன்ற விஷயத்துல வந்து நீங்க குழம்பிக்கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னா அங்க இருக்கிற நீங்க சமயர கோடுகளை பார்த்தா சரி. சரிதானே? இப்ப சமயர கோடுகளை வச்சு தனிக்குன்று கூம்பு குன்று நீங்க எப்படி அடையாளம் கண்டு அப்ப விளக்கம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். இப்ப தனிக்குன்றுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு பிரதேசத்துல தரை தோற்ற அம்சங்கள்ல ஒரு தனித்தமைந்து காணப்படும். சரிதானே? தனித்தமைந்து காணப்படும். இந்த இந்த குன்றுகள்ல வந்துட்டு சமயருக்கு ஒரு இடைவெளி எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு அலங்கோலமா, அதாவது வந்து மேடு சுவடு பள்ளத்தாக்கு, சுவடு பள்ளத்தாக்கு இப்படின்ற மாதிரி ஒரு ஒழுங்கீனம் இல்லாம காணப்படுமாக இருந்தால், இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில வந்து குத்து சாய்வு இருக்கு, இந்த பகுதியில வந்துட்டு மென் சாய்வு இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதியில பார்த்தோம்னு சொன்னா வந்து பள்ளத்தாக்கு பகுதி இருக்குது. சரிதானே? இந்த பகுதியை சொல்லும் போது சுவடு பகுதி உண்டு. அப்ப இப்படி காணப்படும் ஒரு ஒழுங்கு இல்லாம எல்லாமே அம்சங்கள் அமைந்து ஒரு தனியான ஒரு குன்றமைப்புல இருக்குமாக இருந்தால் அதை சொல்லுவோம் என்னது? தனிக்குன்று. இப்ப கூம்பு குன்றுனால என்ன? அதாவது ஒரு கூம்பனை எப்படி நினைக்கிறீங்க? இப்ப உதாரணமா வாகனத்துல அந்த ட்ரையல்லாம் காட்ட போக்குல வந்துட்டு இப்படி ஒரு அம்சம் ஒன்று இருக்கும். சரிதானே? இதுதான் சொல்லும் வந்து கூம்பு. அப்ப இது எப்படி இருக்கும்? வட்ட வட்டமா இருக்கும். சரிதானே? அப்ப இதை நீங்க இதை பேசிக்கா வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். அப்ப சமையலுக்கு ஒரு இடைவெளி வந்துட்டு ஒரு மென்சாவி அடிப்படையிலேயோ அல்லது வந்து ஒரு சமையலுக்கு ஒரு இடைவெளி வந்து ஒரு குத்து சாய்வு அடிப்படையிலேயோ ஒரு சமமான ஒரு தோற்றத்தை காணுமாக இருந்தால், சமமான இடைவெளி கொண்டு காணப்படுமாக இருந்தால் அந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? கூம்பு குன்று. சரிதானே? கூம்பு குன்று வடிவத்தில் அமைந்த இந்த குன்று பகுதி இப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? இது கிளியரா? இதுவும் உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும்.
அதுக்கு அடுத்த விடயங்கள் வந்துட்டு இந்த சுவடு பள்ளத்தாக்கு பண்ற விஷயம். இதுல வந்து நிறைய பேர் குழம்புற விடயங்கள் இருக்குது. இப்ப சுவடு என்றா என்ன, பள்ளத்தாக்கு என்றா என்ன? சுவடு என்றா என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒரு சமயோர கோடுகள் இருக்குதானே, சமயோர கோடுற உயரம், அந்த கோடுகள உயரம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு குறைந்த ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி என்ன நடக்கும்னு சொன்னா, நீண்டு சாய்ஞ்ச அடிப்படையில காணப்படும். ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி சாய்ந்த அமைப்புல காணப்படும். சரிதானே? இது சொல்ல வந்துட்டு என்னது, சுவடுகள் உண்டு. அதே இது ஒப்போசிட்டா வரும். சரிதானே? அப்ப உயரம் கூடுன பிரதேசம், உயரம் இப்ப சமயோர கோடுகள் உயரம் குறைந்த பிரதேசத்துல நீண்டுட்டு போனாதான் சுவடு. அப்ப உயரம் கூடுன பகுதியை நோக்கி நீண்டுட்டு போனா அதை என்ன சொல்லுவோம், பள்ளத்தாக்கு. சரிதானே? இதை வந்து நம்ம இதுக்குள்ள பள்ளத்தாக்குல ஒரு நீர் காணப்படுமாக இருந்தால், அந்த பகுதியில நீர் காணப்படும் சொன்னா வந்து அதே மாதிரி நம்ம இந்த பள்ளத்தாக்குகள்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து சமயோர கோடுகள் நீளங்களை வச்சும் இந்த சுவடு பள்ளத்தாக்குகளை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது தான் இருக்குது சாய்வுகள். சாய்வுகள்ல ஈஸியான சாய்வு வந்துட்டு இந்த மென் சாய்வு, குத்து சாய்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்ப இந்த படங்களை பாருங்க. இந்த படங்கள்ல வந்துட்டு இந்த சிடி அப்படின்னு இருக்கிறது. இந்த சிடி பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இருக்கு பாருங்க, இந்த சிடி இப்படின்னு சொல்ற இந்த பகுதி, இந்த பகுதியை நம்ம சொல்லுவோம் என்னது, மென் சாய்வு. அதாவது சமயோர கோடுகள இடைவெளி என்ன நடக்கும்னு சொன்னால், அது தூரம் வந்துட்டு ஐதாக காணப்படும். இடைவெளி வந்து குறைவாக காணப்படும், சாரி கூடுதலாக காணப்படும். இடைவெளி வந்துட்டு கூடுதலாக காணப்படும். இந்த பகுதியை சொல்லுவோம் என்னது, மென் சாய்வு. அதே இது இந்த கீழறிக்கி பாருங்க. இதுக்கு அடுத்தது வந்து இந்த கீழறிக்கி பாருங்க. இது வந்து என்னது, சமயோர கோடுற இடைவெளி வந்துட்டு நெருக்கமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடைவெளியை பாருங்க, நெருக்கமா இருக்கு. டி சிடி என்று சொல்ற இந்த இஞ்சல பகுதியில் இருக்கிறது வந்து நெருக்கமா இருக்கு. இதை நம்ம இந்த பாருங்க, இந்த இஞ்சல அழகான ஒரு படத்துல வந்து காட்டியிருக்காங்க. அப்ப சமயோர கோடுற இடைவெளி நெருக்கமாக காணப்படுமாக இருந்தால் அந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், குத்து சாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். சரிதானே? இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரிதானே? இதுலதான் நீங்க நிறைய பேர் குழம்புற விடயங்கள், இந்த குழிவு சாய்வு கண்டுபிடிக்கிறது, குவிவு சாய்வு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இதுல குழிவு சாய்வு செய்வோம். குழிவு சாய்வுண்டா என்ன, நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க? உதாரணமா ரெண்டு பகுதியை நீங்க எடுங்க. பேசிக்கா ரெண்டு விஷயங்கள் எடுங்க. முதலாவது என்ன விடயம், அதாவது உயரம், உயரத்தை எடுங்க. சரிதானே? உயரம், உயரம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு விஷயங்கள் சொல்லி தந்திருக்கேன். ஒண்ணு வந்து இட உயரம் ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன். அதே மாதிரி வந்து திரிகோண கணித நிலையம் சொல்லி ஒரு விடயம் சொல்லி தந்திருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுதான் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த விடயங்களை, இந்த விடயங்களை பார்க்க போறீங்க. அதாவது இந்த ரெண்டு விஷயம், இப்ப உயரம் குறைந்த பிரதேசத்துல ஏற்கனவே சொன்ன சாய்வுகள் இருக்குதானே, மென் சாய்வு, குத்து சாய்வு, இந்த ரெண்டு விடயங்களை தான் நீங்க பார்க்க போறீங்க. உயரம் குறைவான பிரதேசத்துல மென் சாய்வாகவும், சரிதானே, உயரம் குறைவான பிரதேசங்கள்ல மென் சாய்வாகவும், உயரம் கூடுன பிரதேசங்கள்ல குத்து சாய்வாகவும், சரியான, உயரம் கூடின பிரதேசங்கள்ல குத்து சாய்வு, உயரம் குறைந்த பிரதேசங்கள் எப்படி வரும், இப்படி வரும், இது மென் சாய்வு. உயரம் கூடின பிரதேசங்கள்ல குத்து சாய்வு இப்படி காணப்படுமாக இருந்தால் அதை நம்ம சொல்லுவோம் குழிவு சாய்வு. இதுதான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம். உயரம் குறைந்த பிரதேசம், உயரம் கூடின பிரதேசம், மென் சாய்வு, குத்து சாய்வு இப்படி வருமாக இருந்தால், உயரம் குறைந்த பிரதேசம், இப்ப உதாரணமா இப்படி நீங்க பார்க்கலாம். இப்ப ஒரு கோடை போடுற, இப்ப உங்களுக்கு கேள்வி எப்படி காட்டிக்கு, எக்ஸ்ல இருந்து y, இது என்ன சாய்வு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்குது. அப்ப பெஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸ் போட்டுட்டு, எக்ஸுக்கு சும்மா ஒரு கோடன்னு போடுற, சரிதானே, எக்ஸுக்கு சும்மா ஒரு கோடன்னு போடுற, கோடன்னு போட்டுட்டு உயரம் கூடி கூடி போகல என்ன நடக்குது, கோடு நெருக்கமாகுது, அதாவது குத்து செய்வா மாறுது. அப்ப நீங்க இந்த கோட்டுக்கு நேரா ஒரு கோட்டை, இன்னொரு கோட்டை நெருக்கி போடுங்க. அப்ப இது என்ன கோணம், அதாவது குழிவு. சரிதானே? குழிவு இப்படி என்ன இருக்கு, இந்த குழிவு மாதிரி இருக்குது. சரிதானே? அதை சொல்லணும் இந்த குழிவு. இப்படி நீங்க லேசா பார்க்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த எக்ஸ் வைய பாருங்க, இந்த எக்ஸ் வைய பாருங்க. அப்ப எக்ஸ் எப்படி இருக்கு, இப்ப எக்ஸுக்கு நேரம் ஒரு கோடு ஒன்று போடுற, சரிதானே, உயரம் கூட்டிட்டு கூட்டிட்டு போகல நடக்குது, கோடு வந்து ஐதா போகுது. அப்ப நீங்க இந்த இதுக்கு அடுத்த கோடை வந்து ஐதாக்கு, அப்ப இது என்ன நடக்குது, குவிவு. சரிதானே? பெரிய பெரிய பெருசா வந்தா அது வந்து குவிவு, சின்னதா வரும்னு சொன்னா அது வந்து குழிவு. இப்படிதான் நீங்க பார்க்கணும் அழகா. அதுல நீங்க பேசிக்கா என்ன பார்க்கணும், இந்த அதாவது மென் சாய்வு, குத்து சாய்வு பார்க்கணும். அதே மாதிரி வந்து உயரம் குறைந்த பிரதேசம், உயரம் கூடின பிரதேசம். உயரம் குறைந்த பிரதேசத்துல வந்துட்டு மென் சாய்வாகும், உயரம் கூடின பிரதேசத்துல குத்து சாய்வாக மாறுமா இருந்தால் அது வந்துட்டு குழிவு சாய்வு. அதே மாதிரி உயரம் குறைந்த பிரதேசங்கள்ல குத்து சாய்வாகவும்,
உயரம் கூடின பிரதேசங்கள்ல இந்த பி என்று இருக்கிற இந்த துண்டுல பாருங்க, உயரம் கூடின பிரதேசங்கள்ல மெயின் சாய்வாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், குவிவு சாய்வு. நம்ம லேசா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லி தந்திருந்தேன், இப்ப அவன் கேட்ட அந்த சில இருந்து டி, இந்த டில இருந்து சி அப்படித்தானே சாரி, சி டில இருந்து சி அப்படித்தானே போகுது. இப்ப டிக்கு நேரம் என்ன செய்யற, ஒரு கோட்டை போடுற, போக போக என்ன நடக்குது, கோடு வந்து நெருக்க மாறுது. அப்படி அந்த கோட்டை வந்து நெருக்கினீங்கன்னு சொன்னா அது வந்து என்னது, குழிவு. இப்போ உயரம் குறைந்த பிரதேசங்கள்ல வந்துட்டு என்ன நடக்குது, இப்ப ஏ என்று போட்டுட்டு என்ன செய்யற, ஒரு கோட்டை போடுற, உயரம் கூடி கூடி போக்குல நடக்குது, அதை வந்து கோட்டை விரிவாக்குற. அப்ப விரிவாக்குனா என்னது, குவிவு. சரிதானே? இப்ப குழிவுச்சாய்வு குவிவுச்சாய்வுல எந்த டவுட்டும் இருக்காது. இதை வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில கண்டுபிடிக்கிற மெத்தடும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இப்ப சரிவுச்சாய்வு அப்படின்னா என்ன, இப்ப பாருங்க, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லா வகையான சாய்வுகளும் காணப்படுது. சரிதானே? ஒரு செங்குத்தான பகுதியில வந்து அனைத்து வகையான சாய்வுகளும் காணப்பட்டு நெருக்கம் 5 நெருக்கம் 5 இப்படின்னு சொல்லி மாறி மாறி வருமாக இருந்தால் அதைத்தான் சொல்லுவோம் என்னது, இந்த சரிவு சாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிதானே? இதுக்கு அடுத்த விடயங்கள் வந்து பார்க்கணும், இந்த பள்ளத்தாக்கு கணவாய் சம்பந்தமா. இந்த பள்ளத்தாக்கு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பள்ளத்தாக்குல 2 வகையான பள்ளத்தாக்குகள் இருக்குது. சரிதானே? குறுக்கு பள்ளத்தாக்கு, நெடுக்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு இருக்குது. குறுக்கு பள்ளத்தாக்குன்னா என்ன, அதாவது இப்ப மலைத்தொடருக்கு இப்ப ஒரு உதாரணமா இப்படி ஒரு மலை ஒன்றி, சரிதானே, இப்படி ஒரு மலை ஒன்றி, இது ஒரு மலை, சரிதானே, இது வந்து இது ரெண்டையும் இணைச்சோம்னு சொன்னா என்னது, ஒரு மலைத்தொடர். சரிதானே? இப்படி ஒரு மலைத்தொடர் ஒன்று இருக்குது, இப்படி ஒரு மலைத்தொடர் ஒன்று இருக்குது. இப்போ படம் வந்துட்டு நான் மவுஸை யூஸ் பண்ணிக்கிறதுனால வந்து கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கும், இதை கொஞ்சம் பாருங்க. சரிதானே? இப்ப இதுல வந்து 2 வகையான, இதுல வந்து ஒரு நீர போக்கு கொண்டு போடுவோமே, சரிதானே, இப்படி ஒரு நீர் போக்கு கொண்டு போகுது. நான் வேற கலர்ல போடுறேன் இந்த நீர போக்க. சரிதானே? இப்ப இந்த இடத்துல வந்து நீர் போக்குன்னு தான் போட்டிருக்கிறேன். சரிதானே? இப்போ இதுல நம்ம எது குறுக்கு பள்ளத்தாக்கு எது நெடுக்கு பள்ளத்தாக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த மலை தொடர்ற போக்கு இருக்குதானே, இந்த மலை தொடர்ற போக்குல ஒரு குறுக்காக காணப்படுமாக இருந்தால், இந்த மலை தொடர்ற போக்குக்கு குறுக்கால காணப்படுமாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம், குறுக்கு பள்ளத்தாக்கு. ஒரு மலைத்தொடரின் போக்குல வந்து ஒரு குறுக்காக காணப்படுமாக இருந்தால், ஒரு மலைத்தொடருக்கும் ஒரு மலைக்கும் ஒரு குறுக்கால, சரிதானே, இது சொல்லும் குறுக்கு பள்ளத்தாக்கு. அதே மாதிரி 2 மலைத்தொடர்களுக்கு இடையில அல்லது வந்து மலைத்தொடருக்கு சமாந்தரமாக காணப்படுமாக இருந்தால், மலைத்தொடருக்கு சமாந்தரமாக காணப்படுமாக இருந்தால் அதை சொல்லுவோம் வந்து நெடுக்கு பள்ளத்தாக்கு. மலைத்தொடருக்கு குறுக்கால காணப்படுமாக இருந்தால் அது வந்து குறுக்கு பள்ளத்தாக்கு, மலைத்தொடருக்கு நெருக்கமாக நேராக காணப்படுமாக இருந்தால் அது வந்து நெடுக்கு பள்ளத்தாக்கு. சரிதானே? இப்ப இங்க பாருங்க, இப்ப இது ஒரு மலைத்தொடர், சரிதானே, இந்த சிடின்னு சொல்லியிருக்கிற முதலாவது பள்ளத்தாக்கு படத்தை பாருங்க, இது வந்து என்னது, குறுக்கு பள்ளத்தாக்கு. சரிதானே? ஏன் குறுக்கு பள்ளத்தாக்குன்னு சொன்னா, இப்ப இந்த பகுதியில பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க ஒரு மலைத்தொடர் ஒன்று இருக்குது. சரிதானே? இங்க மேல் பகுதியில வந்து ஒரு மலைத்தொடர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மலை தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வேற வேற வந்துட்டு வேற வேற மலைகள் இருக்குது. அப்ப இது என்ன நடக்குது, ஒரு மலைக்கு வந்து குறுக்கால இருக்குது, அது சொல்ல வந்து குறுக்கு பள்ளத்தாக்கு. ஆனா நெடுக்கு பள்ளத்தாக்க பாருங்க, இங்கால ஒரு மலை தொடர் அமைப்பு கொண்டு காணப்படுது, அதே நேரம் இங்காலையும் வந்து ஒரு மலை தொடர் அமைப்பு ஒன்று காணப்படுது. 2 மலைத்தொடர் அமைப்புக்கு குறுக்கால காணப்படுமாக சாரி சமாந்தரமாக காணப்படுமாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், நெடுக்கு பள்ளத்தாக்கு. கிளியரா? இதுக்கு அடுத்தது வந்து இந்த கணவாய் சம்பந்தமான விளக்கங்கள். கணவாயில என்ன, கணவாயில வந்து 2 வகையானது இருக்குது. சரிதானே? நிறைய வகைகள் இருக்குது, மெயினா 2 வகையானது இருக்குது. அதாவது 2 மலை உச்சிகளுக்கு இடையில, விளங்குதா, அதை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். 2 ஒரு 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 மலை என்று இந்த இதை பாருங்க, ஏபி என்று இருக்குது, ஒரு மலை என்று இருக்குது, ஒரு மலையில 2 உச்சிகள் இருக்குது. இது ஒரு உச்சி, ஏன்னு சொல்ற இடத்துல ஒரு உச்சி இருக்கு, பி என்று சொல்ற ஒரு இடத்துல உச்சி இருக்கு. இந்த 2 உச்சிகளுக்கும் இடையில தோணுமாக இருந்தால் அது என்ன சொல்லும், உயர் கணவாய். சரிதானே? உயர் கணவாய். அதே மாதிரி இந்த இதுலயும் பாருங்க, இந்த இது ஒரு உச்சி, இந்த முதலாவது நம்பர் போட்டிருக்கிறது இது ஒண்ணும், அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பர் இருந்து போட்டிருக்குது, இது என்ன சொல்லும், 2ஆம் நம்பர் போட்டிருக்கிறது என்ன சொல்லும், அதாவது உயர் கணவாய். சரிதானே? அதே மாதிரி இந்த இது ஒரு மலைத்தொடர், இது வந்து ஒரு மலை, சரிதானே, இதுவும் வந்து என்னது, இதுவும் ஒரு கணவாய். சரிதானே? அதுக்கு அடுத்தது வந்து மலைகளுக்கு கீழே, சரிதானே, மலைகளுக்கு கீழே வருமாக இருந்தால், 2 மலைக்கு கீழே வருமாக இருந்தால் இந்த பாருங்க, அதுல நீர் காணப்படுமாக இருந்தால் நீர் இடைக்கணவாய்,
நீர் இல்லாம இருக்குன்னு சொன்னா வந்து காற்றிடை கணவாய் அல்லது தாழ் கணவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கணவாயும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரிதானே? மெயினான விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து உட்கிடை வெளிக்கிடை. இப்ப இதை நம்ம பார்க்கணும். உட்கிடைனா என்ன, வெளிக்கிடைனா என்ன? இப்ப இந்த பாருங்க, இதுல வந்து ஒரு இந்த மார்க் பண்ற இடத்துல பாருங்க, இந்த இது வந்து என்னது, சுவடு. சரிதானே? இந்த பகுதி வந்து சுவடு. சுவட்டு பகுதியில நோக்கி நீண்ட மாதிரி ஒரு தனிக்குன்று அல்லது ஒரு கூம்பு குன்று காணப்படுமாக இருந்தால் அதை சொல்லுவோம் வெளி. அப்ப இது இந்த வெளி தானே தள்ளப்பட்டிருக்குது, சுவடன் என்னது வெளிப்பகுதி தானே தள்ளப்பட்டிருக்குது. அப்ப வெளியில காணப்படுமா இருந்தால் வெளிக்கிடை. அதே மாதிரி இதை பாருங்க, பள்ளத்தாக்கு பகுதி. பள்ளத்தாக்கு பகுதியில காணப்படக்கூடிய ஒரு தனிக்குன்று அல்லது கூம்பு குன்று காணப்படுமாக இருந்தால் அது நம்ம என்ன சொல்லுவோம், உட்கிடை. அப்ப இந்த படத்துல மலைப்பாங்கான பிரதேசங்களை பாருங்க, இப்ப மலைக்கு வந்து இந்த பள்ளத்தாக்கு பகுதியில உள்ளுக்கு ஒரு பகுதி காணப்படுது, அது என்ன சொல்லும், உட்கிடை. இது மலைக்கு வந்து வெளியால காணப்படுது சுவட்டு பகுதியில, இதை சொல்லுவோம் என்னது, வெளிக்கிடை. கிளியரா? இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப இந்த பகுதியில பாருங்க, இது என்னது, இது வந்து ஒரு உட்கிடையாக காணப்படுது. இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில என்னது, ஒரு பள்ளத்தாக்கு பகுதி. இந்த பகுதியை பார்த்தோம்னு சொன்னா ஒரு பள்ளத்தாக்கு பகுதி. இந்த பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி நீண்டு மாதிரி இங்கல பக்கம் ஒரு தனிக்குன்று காணப்படுது. சரியா? இது வந்து சமய கோடு சமனா இருக்கிறதுனால வந்து இது வந்து கூம்பு குன்றை நம்ம எடுக்கலாம். அப்ப இந்த கூம்பு குன்றை நம்ம என்ன சொல்லுவோம், உட்கிடை. என்னது, பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி நீண்டு காணப்படுது. கிளியரா? இது வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து வெளியரம்பு பாறை. சரிதானே? வெளியரம்பு பாறைன்னா என்னன்னா, அதாவது மலை பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய மேல் பகுதி. சரிதானே? மேல் பகுதி நீக்கப்பட்ட பாறை தான் என்னது, அதாவது ஒரு மலைப்பாங்கான பிரதேசங்கள்ல ஒரு அரித்தல் காரணமா அல்லது ஒரு வெள்ளம் காரணமா எது சரி ஒரு ஒரு சம்பந்தமான நிகழ்வுகள் நடந்து மேற்பகுதி என்ன செய்யுது, மண்படை என்ன நீக்கப்படும். அப்படி நீக்கப்பட்டு வெளியால் தோன்றலாக காட்சியளிக்கக்கூடிய பாறை தான் வந்து இந்த வெளியரம்பு பாறையாக காணப்படும். இது வந்து ஒரு கபில நிறத்துல அப்படி புள்ளி புள்ளி மாதிரி உங்களுக்கு படங்கள்ல காட்டப்பட்டிருக்கும். சரிதானே? இது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதே மாதிரி இந்த மலையிடக்கு அல்லது சேனை இடைவெளி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. மலையிடக்கு சேனை இடைவெளி அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பள்ளத்தாக்கு வந்து ஒரு வழக்கமா இருக்கும், எப்படி ஒரு வழக்கமா ஒரு பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும், ஒரு ஒரு அகன்ற மாதிரி காணப்படும். சரிதானே? ஆனா அதை விட என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு ஆழம் கூடுன பகுதியா காணப்படும். ஒரு வழக்கமான விடயங்களை விட ஒரு ஆழம் கூடுன பகுதியாக காணப்படும். அதே நேரம் வந்து ஒரு ஒடுங்கியதாக சமயர கோடுகள் ஒரு குத்து சாய்வாக காணப்படும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், என்னது, மலை இடுக்கு அல்லது சேனை இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீர்பிரி மேடு, நீர்பிரி நிலம்னு சொல்லி அது வந்து வேற ஒரு பகுதியில் இருக்கு, நீர்பிரி மேடு என்று சொல்லுவோம். நீர்பிரி மேடு என்ன, அதாவது இந்த பாருங்க, பல்வேறு நதிகளது கிளையாறுகள் தலையருவிகள் கிளையாறுகள் பிரிந்து நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய எல்லை. சரிதானே? இது வந்து நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய எல்லை. பல்வேறு நதிகள்ல காணப்படக்கூடிய மெயின் ஆறுகள் கிளையாறுகள் வந்துட்டு நிலப்பகுதியில, அதுதான் அங்க மெயின். சரிதானே? நிலப்பகுதியில காணப்படக்கூடிய பிரிக்கப்பட்ட எல்லைகளை தான் என்ன சொல்லுவோம், நீர்பிரி மேடு. நீர்பிரி நிலம்னு சொல்றது வேற. சரிதானே? இது வந்து நீர்பிரி மேடு. அதை வந்து நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? நீர்பிரி மேடு அப்படின்னு சொல்லி வந்துட்டேன்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், தரைப்பகுதியான பிரதேசங்கள். அதாவது வந்து பாருங்க, உயர்நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலையருவி கிளையாறு பிரிந்து உயர்நிலத்தில் நீர்பிரி மேடு அழைக்கப்படும். இந்நீர்பிரி மேடு ஒரு மலைத்தொடராகவோ குன்றாகவோ இருக்கலாம். ஒரு பிரதேசத்தின் உயர்ந்த பகுதியை நீர்பிரி மேடாக விளங்கும். இதில் சமயர கோடுகள் பல்வேறு வடிவங்கள்ல காணப்படும். இந்த நோட்ஸ் பகுதியை எங்களுடைய டியூட்டும் இருக்குது, நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுக்கு அடுத்த விடயங்கள் தான் இந்த வடிகால் அம்சங்களும் வடிகால் பாங்குகள் அப்படின்னு சொல்ற விடயம். சரிதானே? இந்த வடிகால் அம்சங்கள் வடிகால் பாங்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ரெண்டு வகையில இருக்குது. முதல்ல வந்து வடிகால் அம்சங்கள்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அதே மாதிரி வடிகால் பாங்குகள்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. வடிகால் பாங்குகள் வடிவம்னு சொன்னா அந்த நீர்கள் வடிஞ்சு ஓடுற விதம், அதை சொல்ல வந்தது வடிகால் பாங்குகள். வடிகால் அம்சங்கள்னு சொன்னா வந்து நீர் காணப்படுற, அதாவது காணப்படுற வடிவமைப்பு, அதாவது எந்த வகையில பரவி காணப்படுது அது சொல்லும் வந்து நீர் வடிகால் அம்சங்கள். அதுல மெயினா முதலாவது விஷயம் என்னது, இந்த ஆற்று தொகுதி. சரியா? இந்த பாருங்க, இந்த படங்கள்ல உங்களுக்கு அழகா விளங்குது. ஆற்று தொகுதி எப்படி இருக்கு, ஒரு மெயினான ஆறுல இருந்துட்டு அப்படியோ பிரிஞ்சு கிளையாறுகள் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. அப்ப ஆற்று தொகுதி என்னது, ஒரு ஆறு இன்னொரு ஆற்றோட அல்லது இன்னொரு கிளையாறுகளோட இணைகின்ற அந்த கிளையாறு சிற்றாறு இது எல்லாமே அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் போதுதான் அந்த ஒரு ஆற்று தொகுதியா மாறுது.
இப்போ உதாரணமா இலங்கையை பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில மொத்தமாக 103 ஆற்று தொகுதிகள் காணப்படுறதை பார்க்கலாம். இதுல வந்து பெரும்பாலும் எங்க காணப்படும்னு சொன்னா மத்திய மலை நாடுகள்ல தான் இது காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. சரிதானே? இப்படியான விடயங்கள்ல வந்துட்டு பல்வேறு அம்சங்களை பார்க்கலாம். இந்த ஆற்று தொகுதி தான், அதாவது மலை உச்சியில இருந்து அந்த கடலை நோக்கி போற அந்த தொகுதி எல்லாமே சொல்லும் வந்து இந்த ஆற்று தொகுதி விளங்குதா? இந்த ஆற்று தொகுதியில வந்து இப்படி போற அந்த ஆற்று தொகுதி போற போக்குல வந்துட்டு சில விடயங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு நில உருவங்களை அமைச்சிட்டு போகும். அதுலதான் பாருங்க இந்த பிரதான ஆறு, நீரந்து பிரதேசம், நீர்ப்பிரி நிலம்னா நீர்ப்பிரி மேடன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன் வேற இது நீர்ப்பிரி நிலம். அதே மாதிரி கலிமுகம், மியாந்திர வளைவு, கிளையாறு, பின்னியாறு, சதுப்பு நிலங்கள். சரிதானே? இது எல்லாமே வந்துட்டு வரக்கூடியது என்னது இந்த வடிகால் அம்சங்கள்ல. இப்ப நீர் பிரதேசமும் நீரேந்த பிரதேசமும் நீர்ப்பிரி நிலமும் இதுதான் பாருங்க. நீங்க இப்ப இங்க பாருங்க, நீரேந்த பிரதேசம்னா என்ன? அதாவது வந்து ஒரு ஆறு இருக்குதானே, அந்த ஆறு நீரை பெறுகின்ற பிரதேசம். அப்ப நம்ம வந்து கையை வந்து இப்ப ஒரு இஸ்லாமியர்கள் வந்துட்டு இந்த துவா கேட்பாங்களே, அப்ப வந்து கையை ஏந்துவாங்களே, சரிதானே? அந்த கையேந்திரத்தை பாருங்க. அப்ப அதுதான் என்னது, நீரை பெறுகின்ற அந்த அந்த கை மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி அந்த நீரை பெறுகின்ற அல்லது நீரை ஏந்துகின்ற பிரதேசத்தை தான் சொல்லுவோம் வந்து நீர் நீர் ஏந்து பிரதேசம். இப்போ இது எப்படி இருக்குன்னு சொன்னா வந்து இப்போ ஒரு நீரேந்து பிரதேசத்துல வந்து இப்போ பிரதான ஆறுக்கு தலையாறுன்னு சொல்லுவோம். பிரதான ஆறு வந்துட்டு பழைய ஆறுகள் வந்து பல கிளையாறுகள் வந்து இணையும். சரிதானே? அப்படி இணையக்குள்ள வந்துட்டு பலமான நீரை பெறுது ஒரு வந்து நிறைய நீர்களை பெறக்கூடிய அமைப்பு தான் என்னது இந்த நீரேந்து பிரதேசம். நீர் பெருநிலம்னா என்ன? அந்த நீரேந்து பிரதேசத்துல இருந்து பல ஆறுகளை வந்து பிரிக்கும். சரிதானே? இந்த பகுதியால போகும், இந்த பகுதியால போகும். உதாரணம் வந்து இங்க பக்கத்துல இருக்கிற நீல நிறத்துல இருக்கிற படத்தை பாருங்க. இது எல்லாம் வந்து நீர்ப்பிரி நிலம். அதாவது ஒரு ஆற்று தொகுதியில வந்து 2 நீர் பிரதேசங்கள் பிரிக்கப்படுற எல்லை, 2 நீர் பிரதேசம் வந்து பிரிக்கப்படும். சரிதானே? இது ஒரு நீர் பிரதேசம், இங்கல பக்கம் இருக்கிற ஒரு நீர் பிரதேசம், இங்கல பக்கம் ஒரு நீர் பிரதேசம். நீர பிரதேசங்களை பிரிக்கக்கூடிய அந்த எல்லையத்தை சொல்லுவோம் நீர்ப்பிரி நிலம். சரிதானே? இது ஓகே. இதுக்கு அடுத்த விடயம் வந்துட்டு மியாந்திர வளைவு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியான விஷயம். சரிதானே? மியாந்திர வளைவுண்டா என்ன? அதாவது ஒரு சமவெளி பிரதேசங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு அரித்தல் படிதல் இடம்பெற அந்த பகுதியில ஒரு நதி வந்து ஒரு வளைவான பகுதியில காணப்படுமாக இருந்தால் வளைஞ்சி போகும். இந்த இதுல பாருங்க ஒரு வளைவான பகுதி இருக்குது, அதை நம்ம என்ன சொல்லுவோம் மியாந்திர வளைவு. அதே மாதிரி இதோட சேர்ந்து இன்னொன்று உருவாகும் வந்து பனியருந்தேரி அல்லது குதிரை குழம்பு குட்டை அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து நம்ம ஆற்று அரிப்புல நம்ம பின்னுக்கு பௌதிக புயல பார்க்கக்கூடிய எங்கள்ல வரக்கூடிய விடயம். சரிதானே? இதுல நீங்க உங்களுக்கு மியாந்திர வளைவு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே. இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பின்னியாறு. இந்த பின்னியாறுன்னா என்ன? அதாவது ஒரு ஆறு வந்து போகல, அதுல செல்ற பாதையில ஒரு அடையல்கள் அல்லது வந்து பருப்பொருட்களை கொண்டு வந்து என்ன செய்யும் சொன்னா ஆற்றுல நடுவுல சேர்க்கும். அப்படி ஆற்றுல நடுவுல சேர்க்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு மணல் மேடு உருவாகும் அல்லது வந்து ஒரு 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 நிலப்பகுதி உருவாகும். இப்படி வந்து படிய விடப்பட்டு ஒரு தீவு மாதிரி போக்குல தானே அது என்ன சொல்லுவோம் ஆற்று பின்னிய ஆறு அல்லது ஆற்று தீவுன்னு சொல்லும். ஒரு தனியா அமைப்புல காணப்படுமா இருந்தால் ஒரு ஆற்று தீவுன்னு சொல்லும். அது வந்து நிறைய இருக்குன்னு சொன்னா ஆறு வந்து பின்னல் அடைஞ்சு போகும். அது சொல்லும் வந்து பின்னிய ஆறு. இதுக்கு அடுத்தது வந்து கிளையாறு. அதாவது வந்து இப்ப கலிமுகத்துக்கு அண்மையில வந்து ஆறு பல கிளைகளாக பிரிந்து கடலோட கலக்கிற இடம். அதாவது அக்கிளையாறு பரப்புங்கிளையாறு என அழைக்கப்படும். அதாவது வந்து ஒரு கலிமுகம் இருக்குதானே, ஆற்று பிரதேசங்கள்ல ஆறு கடலோட கலக்கிற இடம். அந்த ஆறு வந்து கடலோட கடக்கிற இடத்துல வந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னா பல கிளையாறுகள் பிரிந்து காணப்படும். அப்படி பிரிந்து பிரிந்து காணப்படுறதுன்னு சொல்லுவது கிளையாறுகள். சரியா? அதுக்கு பிறகு வந்து ஆற்று சங்கமம் என்ன? இது வந்து சங்கமம்னாலே உங்களுக்கு விளங்கும். அதாவது ரெண்டும் சங்கதிக்கிற இடம். அதாவது பிரதான ஆறும் அதே மாதிரி இன்னொரு பிரதான ஆறும். சரிதானே? 2 பிரதான ஆறுகள் ரெண்டும் வந்து ஒன்னா சேரக்கூடிய இடம். இந்த இதுல பாருங்க, இந்த மஞ்சள் கலர்ல காணப்படக்கூடிய இந்த நடைபாதைக்கும் அது சிறு வீதிகளுக்கும் இடையில காணப்படக்கூடிய இந்த பகுதியை தான் சொல்லுவோம் என்னது இந்த ஆற்று சங்கமம். சரிதானே? அதுக்கு பிறகு வந்து சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா என்ன? சதுப்பு நிலம்னா என்ன? இப்ப ஆறு பிரதேசம் இருக்குதானே, ஆறு காணப்படக்கூடிய அந்த பிரதேசங்கள்ல அண்டிய பகுதிகள்ல ஆறு காணப்படக்கூடிய அந்த பிரதேசங்களுக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் காணப்படக்கூடிய வந்து ஒரு 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 நீல கலர் நிறங்கள்ல காணப்படும். இப்ப இதுல படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெளிவா விளங்கும். 2 படத்திலையும் வந்துட்டு காணப்படக்கூடியது என்னது சதுப்பு நிலம். சேற்று நிலங்கள் தான் இந்த சதுப்பு நிலங்களை நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்த விடயம் என்னது
வடிகால் பாங்குகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வடிகால், அதாவது இந்த நீர் வந்து எப்படியான வடிவங்களை காணப்படுது. அதுல வந்து பாருங்க 4 வகையான வடிகால் இருக்குது. மரநிகர் வடிகால், ஆரை வடிகால், அலியடைப்பு வடிகால் அல்லது சட்டத்தட்டு வடிகால், கங்கண வடிகால். மரநிகர் வடிகால் இந்த பாருங்க. மரநிகர் வடிகால் எப்படி உருவாகும்? அதாவது ஒரு நதி எப்படி நதியில அந்த பரப்பும் கிளையாறுகள் இருக்குதானே, அந்த கிளையாறுகளோட அமைப்பு வந்துட்டு ஒரு மரத்துல கிளை அமைப்பு போன்று, சரிதானே, ஒரு மரத்துல ஒரு கிளை அமைப்பு போன்று வடிவமைத்து கொண்டு தருமாக இருந்தால் அதை வந்து சொல்லுவோம் மரநிகர் வடிகால். இந்த தெளிவாக உங்களுக்கு இந்த படத்துல விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த அலியடைப்பு வடிகால், இப்ப இதுல பாருங்க இந்த ஆற்று பகுதி எப்படி இருக்கு, ஒரு ஆற்றுக்கு சமாந்திரமாக ஒரு ஒரு சமயர கோடுகளுக்கு சமாந்திரமாக காணப்படுது பாருங்க. அப்ப இப்படி சமாந்திரமாக பல, அதாவது கிளையாறுகள் வந்து பல தலையாரோட இணையும் போது என்ன நடக்கும் சொன்னா ஒரு செங்குத்தான அமைப்புல அல்லது ஒரு அலியடைப்பு வடிவத்துல ஒரு சட்டத்தட்டு அடிப்படை வடிவத்துல இப்படி காணப்படுமாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், அலியடைப்பு வடிகால் அல்லது சட்டத்தட்டு வடிகால். இதுக்கு அடுத்தது என்னது, ஆரை வடிகால் அமைப்பு. ஆரை வடிகால் அமைப்பு என்ன, அதாவது ஒரு ஒரு அருவி என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு ஊற்றுப்பகுதி தானே, மலைய உச்சி பகுதி, அந்த உச்சி பகுதியில அந்த நீரேந்து பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய நீரேந்து பிரதேசம் சொல்லுவேன், அந்த நீரேந்து பிரதேச பகுதியில இருந்துட்டு எல்லா பக்கமும் பரவி காணப்படுமாக இருந்தால் அந்த நதி வந்து எல்லா பக்கம் அந்த மலையில உச்சியில இருந்து பல பல திசை பகுதிகளில் என்ன நடக்கும்னு சொன்னா அந்த நதியை வந்து பரப்பி காணப்படுமாக இருந்தால் அது வடிகால் அமைப்பு. அந்த 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 வடிகிற அந்த அமைப்பை தான் சொல்ல என்னது, ஆரை வடிகால். சரிதானே. இதுக்கு அடுத்த விடயம் என்னது, கங்கண வடிகால். கங்கண வடிகால்னா என்ன, இந்த ஏற்கனவே நான் சொன்னமே அந்த ஒரு நீரேந்து பிரதேசங்கள்ல வரக்கூடிய அந்த நாலா பகுதியில வரக்கூடிய அந்த இந்த இந்த பகுதி எல்லாமே கடைசியில என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு பிரதான ஆற்றோட இணையும். சரிதானே. ஒரு பிரதான ஆற்றோட இணைஞ்சி ஒரு அருவியாக ஓடக்கூடிய அந்த பகுதியை சொல்லும் என்னது, இந்த கங்கண வடிகால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததான் வரக்கூடியதான வந்து இந்த கரையோர அம்சங்கள். கரையோர அம்சங்களுக்குள்ள என்னது, முதலாவது கலப்பு. கலப்பு எப்படி இருக்கும், அதாவது வாய்ப்பகுதி மிக ஒடுக்கமாக இருக்கும். வாய்ப்பகுதி ஒடுக்கமாக இருந்து தரைப்பகுதிக்குள்ள கடல் நீர் உள்ள வந்து ஊடுருவி வருமாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், கலப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே. இதெல்லாம் நம்ம ஈஸியா குயிக்கா பார்த்துட்டு போனா நம்ம அடுத்த கொஸ்டின் பகுதிக்குள்ள போகலாம். சரிதானே. குடா என்னது, அந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் அகன்று காணப்படுமாக இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், குடான்னு சொல்லுவோம். உதாரணமா பாருங்க, கொட்டியர குடா, வெள்ளிக்கிழமை குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உதாரணமா அருகம் குடா இப்படின்னு விடயங்களை வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சரிதானே. முனைண்ட என்ன, கடல் பகுதிக்கு உள்ள வந்து ஒரு தரை அமைப்பு வந்து என்ன நடக்கும் சொன்னா புடைத்து நின்று காணப்படும். சரிதானே. இதை என்ன சொல்லுவோம், முனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மணல் தரையில என்ன, இந்த பாருங்க இந்த புள்ளி புள்ளி மாதிரி இது வந்து மணல் தரை, அதாவது கடல் அலை ஆறு என்பவற்றை கொண்டு வரப்படும் மணல்கள் என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு கரையோர பகுதியில ஒரு நீண்டு காணப்படும் ஒரு பரவல் என்று சொல்லுவோம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, சில பிரதேசங்கள் வந்து பரவல் என்று சொல்லுவாங்க. இதுதான் சொல்லுவோம் என்னது, மணல் தடை. அதே மாதிரி தீவு உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஆற்றில வந்து நாலா பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி இருக்கும், கடல்னு சொல்லுவோம். பொங்குமுகம் என்று சொன்னா என்னது, அதாவது ஆறு கடலோட கலக்கிற இடம் அல்லது வந்து களிமுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆறு கடலோட கலக்கிற இடத்தை தான் சொல்லுவோம் ஆற்றுமுகம், பொங்குமுகம் அல்லது களிமுகம் இப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஓங்கல் ஒவ்வாக்கரை அப்படின்ட்டு இது, இதுக்கு மத்த படம் நான் உங்களுக்கு போடையில. ஓங்கல்னா என்னது, அதாவது இப்ப உதாரணமா இந்த இதுல ட்ரிங்கோல இருக்கு பாருங்க, ட்ரிங்கோல வந்து கோணேஸ்வரன் கோயில்ல காணப்படக்கூடிய அந்த மலை ராவணன் வெட்டு, அது சொல்லுவோம் வந்து ஒரு ஓங்கல். ஏன்னு சொன்னா இப்போ கரையோர எல்லை இல்ல, கரையோர பிரதேசங்களுக்குள்ள கடல்ல வந்து காணப்படக்கூடிய, கடலை நோக்கி நீண்டு காணப்படக்கூடிய ஒரு மலை அமைப்பு, ஒரு மலைப்பாங்கான பிரதேசம், அதுதான் சொல்லுவோம் என்னது, ஒவ்வாக்கரை அல்லது ஓங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இயற்கை தாவரங்கள் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காடுகள், புல்நிலங்கள், கண்டல் தாவரங்கள், பற்றை தாவரங்கள், முட்புதர்கள், சதுப்பு நிலங்கள், இதெல்லாம் பார்த்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புல்நிலங்கள் எப்படி காணப்படுது, பற்றை காடு எப்படி காணப்படுது, காடுகள் எப்படி காணப்படுது, சதுப்பு நிலங்கள் எப்படி காணப்படுது, கண்டல் தாவரங்கள் எப்படி காணப்படுது, இது சம்பந்தமான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. எவ்வளவு உங்களுக்கு கிளியரா. இதுதானே வந்துட்டு உங்களுக்கு படத்துல விவரண பகுதியில் இந்த படத்துல காணப்படக்கூடிய பௌதிக அம்சங்களுக்குள்ள வரக்கூடிய மிக முக்கியமான பூரண விளக்கங்களா உங்களுக்கு இதை நாங்க சொல்லுவோம். சரிதானே. இதுக்கு அடுத்த விடயம் தானே இருந்தது, நீங்க எக்ஸாமுக்கு நீங்க எப்படி கேள்வி செய்ய போற. உதாரணமா இப்போ எந்த பகுதியில பாருங்க, இதான் வந்து உங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி. இவ்வளவு வந்து உங்களுக்கு விளக்கம் வந்து விளங்கினா ஓகே. இப்ப இந்த பகுதியை பாருங்க, அதாவது பகுதி 2ல் உள்ள 2 வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும், பகுதி 3ல் உள்ள 4 அவற்றில் 2 வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் தந்திருக்கிறாங்க இப்ப கேள்வியில.
அதே மாதிரி இந்த பாருங்க, இந்த முதலாவது நம்பர் போட்டிருக்கிற அந்த விளக்கங்களை பாருங்க. இதான் உங்களுக்கு மெயினா தேவை. சரியா? இதன் வந்து உங்களுக்கு மெயினா தேவை. ஏன் தேவைன்னு சொன்னா, இலங்கையில நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 1/50,000 அளவு திட்டத்தில் அமைந்த கதிர்காம இடவிலக்கப்படத்தின் ஒரு பகுதி உமக்கு தரப்பட்டுள்ளது. சரிதானே? அதுல சமயர கோடுகள் 100 அடி இடைவெளியில் காட்டப்பட்டுள்ளன. இப்படத்தினை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. அப்ப மெயினா என்னது? 1/50,000 இடவிலக்கப்படம் என்று சொல்ற அந்த பகுதியும், அதே மாதிரி வந்து 100 அடி இடைவெளியில காணப்படுது. என்ன பிரதேசம்? கதிர்காமம் பிரதேசம் உங்களுக்கு தரப்பட்டிருக்க படம். இதுல உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னது? படத்தில் ஏபி மற்றும் சிடி கோடுகள்ல வழியே காணப்படக்கூடிய சாய்வுகள் பெயரிடுக. 2 புள்ளி தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி தரப்பட்ட பிரதேசத்தின ஆகக்கூடிய உயரத்தினை காட்டக்கூடிய சமயர கோட்டு பெருமானம். அப்ப இது வந்து ஆக கூடின உயரம் காணப்படக்கூடிய பிரதேசங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது 1 மார்க்ஸுக்குரிய விடையாக காணப்படும். அதே மாதிரி ஆக குறைந்த உயரத்தை காட்டக்கூடிய சமயர கோட்ட பெருமானம் என்னது? அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இஎஃப் வரை காணப்பட்ட விடயத்தினை பெயரிடுக. இது எல்லாமே 1 மார்க்ஸுக்குரிய பகுதி. அதே மாதிரி படப்பிரதேசத்தின் தென்னரை பகுதியில காணப்படக்கூடிய குன்றுகள வகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு புள்ளிக்கு வந்திருக்குது. அதே மாதிரி சதுரம் 1 சதுரம் 2ல காணப்படக்கூடிய ஆற்றுடன் தொடர்புடைய நில உருவங்களை பெயரிடட்டாம். இப்படி ஒரு கேள்வி. அது வந்து 2 மார்க்ஸ் இது தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இலக்கம் 3ல அடைக்கப்பட்ட பகுதியில காணப்படக்கூடிய பண்பாட்டு அம்சங்கள் 4 தருக. அதே மாதிரி சதுரம் 4ல இனம் காணக்கூடிய குடியிருப்பு அம்சங்கள். அதே மாதிரி இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பகுதி தான் வந்துட்டு நம்ம மெயினா முக்கியமா வந்துட்டு நல்லா கூட மார்க்ஸ் எடுக்கிறது. பாருங்க, படப்பிரதேசத்துல பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பாக 2 காரணிகள் அடிப்படையில் விளக்குக. பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பாக 2 காரணிகள் அடிப்படையில் விளக்குக. அதே மாதிரி வந்து படப்பிரதேசத்துல போக்குவரத்து பாங்கினை 2 காரணிகள் அடிப்படையில் விளக்குக. இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ரைட்டா? இப்ப வந்து முதலாவது கேள்விக்கு வருவோம். இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுத போறோம்? இப்ப படப்பிரதேசங்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னா அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் எழுதணும்? இப்ப முதலாவது கேள்வி என்னது? படத்துல ஏபி மற்றும் சிடி ஏபி மற்றும் சிடி ஆகிய பகுதிகளில் காணப்படக்கூடிய சாய்வுகளை பெயரிடட்டாம். அது என்ன சாய்வு? இப்ப இந்த படத்தை பார்ப்போம். சாரி, இல்லை உங்களுக்கு படத்தை ஷேர் பண்றேன். ஓகே, இந்த படம் வந்து உங்களுக்கு ஷேர் இருக்கு. இதுல பாருங்க, ஏபி இந்த ஏபி இந்த ஏபி என்று சொல்றது அது என்ன சாய்வு? நல்லா பாருங்க, ஏபியில சமயர கோடு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். சரிதானே? ஏபியில சமயர கோடு எப்படி இருக்குது பாருங்க, நெருக்கமா இருக்கு. இப்படி நெருக்கமாக இருந்தால் அதனை சொல்லுவோம் குத்து சாய்வு. அதே மாதிரி இருந்து சிடி சிடி என்னங்க இருக்கு பாருங்க, இந்த டி என்னது? ஒரு சமதரையான பகுதி. சி என்று இருக்கிறது என்னது? உச்சி பகுதி. அப்ப நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்திருந்தேன். இப்ப சிடி அந்த டி கேட்கிறான்னு சொன்னா வந்து டி எப்படி இருக்குது? இப்ப டிக்கு நேரம் ஒரு கோடு. சரிதானே? இப்ப இந்த நோட் பண்ற மாதிரிங்க, இந்த ஒரு கோடை போட்டுட்டு உயரம் குறைந்த பிரதேசத்துல இருந்து தாழ் உயரத்தை நோக்கி போக அப்படி நடக்குது. நெருக்கமா போகுது, சமயர கோடு நெருக்கமா போகுது. நெருக்கமானு சொன்னா இது வந்து நெருக்கிற கோட்டை நெருக்கிற. அப்ப தானே சாய்வு? குழிவு சாய்வு. அப்ப ஏபி என்னது? குத்து சாய்வு. சிடி என்னது? குழிவு சாய்வு. அப்ப நம்ம அதுக்குரிய விளக்கங்கள் நம்மளுக்கு வழங்கிட்டு சரிதானே? அடுத்த கேள்வியை பாருங்க. அதாவது தரப்பட்ட பிரதேசத்தில் ஆக கூடிய உயரத்தினை காட்டக்கூடிய சமயர கோடுகள பெருமானத்தையும் ஆக குறைந்த உயரத்தில் காணக்கூடிய சமயர கோடுற பெருமானத்தையும் அதே மாதிரி இஎஃப் வரை காணப்படுற விடயத்தையும் பேர் எடுத்துட்டான். சரிதானே? இப்ப இந்த போட்டோவை பாருங்க. இதுல ஆக கூடுன உயரம் எத்தனை அது சொல்லி பாருங்க. கொஞ்சம் இதுல தேடி பாத்தீங்கன்னு சொன்னா சமயர கோடு ஆக கூடுன எத்தனை இருக்குன்னு சொல்லி வேணாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல மலைப்பகுதி பிரதேசத்துல 1000 மீட்டர் தான் தெரியும். இந்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 1000 மீட்டர் தான் தெரியும். 1000 மீட்டருக்கு மேல 2 சமயர கோடுகள் இருக்குது. சரிதானே? அப்ப என்ன 1100 1200 ஏன் 100 200? நம்ம ஏற்கனவே அறிமுகத்துல அந்த சரி இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு தந்துட்டாங்க சமயர கோட இடைவெளி வந்து 100 மீட்டரால தரப்பட்டிருக்கின்றது. அப்ப 1100 1200 மீட்டர். சரிதானே? இதுக்கு அடுத்தது என்னது? ஆக குறைந்த உயரம். ஆக குறைந்த உயரம் என்னது பாத்தீங்கன்னு சொன்னா 300 இருக்குது. 300 கீழே வந்து இந்த பிரதேசத்து இந்த பகுதியில 3 பாக்ஸுக்கு மேல இருக்கிற இந்த 200 சொல்ற பகுதி. அப்ப ஆக குறைந்த உயரம் என்ன? 200. சரிதானே? அடுத்தது என்ன கேட்டீங்கன்னு சொன்னா இஎஃப் அப்படித்தானே? இந்த பாருங்க மேல இருக்குது. அந்த ஈல இருந்து எஃப் வகையான பகுதி இந்த புள்ளி புள்ளி மாதிரி இருக்கிறது சொல்லுவோம் என்னது? வன ஒதுக்கு பிரதேசம் அல்லது சரணாலயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிதானே? வன ஒதுக்கு பிரதேசம் சரணாலயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி என்னது? படப்பிரதேசத்தில் தென்னரை பகுதியில் காணப்படக்கூடிய குன்றுகளின் வகைகள்.
இப்ப தென்னரை பகுதி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கீழே இருக்கிற பகுதி தான் வந்துட்டு தென்னரை பகுதி. வடபகுதியில தென்னரை பகுதி சரிதானே. இந்த தென்னரை பகுதியில காணப்படக்கூடிய பிரதேசங்கள் என்ன சொல்லுவோம், அதாவது என்ன மலைகள் காணப்படுது அதை சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப அங்க என்ன மலைகள் காணப்படுது நல்லா பாருங்க. அதாவது எச்சக்குன்றுகள், எச்சக்குன்றுகள் தான் அங்க காணப்படக்கூடிய பகுதியில் காணப்படக்கூடிய குன்றுகள் வகை சரிதானே. இதுக்கு அடுத்ததான் என்னது, சதுரம் 1 சதுரம் 2 காணப்படக்கூடிய ஆற்றுடன் தொடர்புடைய நில உருவங்களை பேரிடட்டாம். சதுரம் 1 எங்க இருக்கு, சதுரம் 2 எங்க இருக்குது, அந்த இருக்கு மேலரி. சதுரம் 1ல காணப்படக்கூடிய ஆற்றோட நில உருவங்கள் என்ன, அதாவது பின்னிய ஆறு. ஆற்றோட தொடர்புடைய நில உருவம் என்னது, பின்னிய ஆறு. இதுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து ரெண்டாவதுல இருக்குது என்னது, ரெண்டாவது இந்த இங்கால இருக்கு பாருங்க. இது என்னது, ஒரு வளைவான பகுதியில காணப்படுது. இதை என்ன சொல்லுவோம், மியாந்தர் வளைவு. பின்னியாறு மியாந்தர் வளைவு. இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுக்கு அடுத்தது என்னது, இலக்கம் 3ல் அடைக்கப்பட்ட பகுதியில் காணப்படக்கூடிய பண்பாட்டு அம்சங்களை குறிப்பிடட்டாம். இலக்கம் 3ல் அடைக்கப்பட்டு எங்க இருக்குது, 3 இந்த அறிக்கை இந்த இதுல காணப்படக்கூடிய பண்பாட்டு அம்சங்களை என்ன இருக்குது. அப்ப இந்த படப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன பண்பாட்டு அம்சங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும். அதுல என்னெல்லாம் இருக்குது பாருங்க, பிறவீதிகள் இருக்குது சரிதானே, அதே மாதிரி நடைபாதை இருக்குது, அதே மாதிரி குளம் இருக்குது, அதே மாதிரி கைவிடப்பட்ட குளம் இருக்குது, அதே மாதிரி வந்து பிறவயிர்கள் காணப்படுது சரிதானே. இது எல்லாமே வந்து அங்க காணப்படுது ரைட்டா. ஓகே, இதுக்கு அடுத்த கேள்வியில் என்ன எல்லாம் இருக்குது பாருங்க. சதுரம் 4ல் இனங்காணக்கூடிய குடியிருப்பு வகைகளை பெயரிடட்டாம் சரிதானே. சதுரம் 4 எங்க இருக்குது, சதுரம் 4 இந்த இருக்குது. சதுரம் 4ல காணப்படக்கூடிய குடியிருப்பு அம்சங்களை பெயரிடட்டாம். அப்ப அது என்ன இருக்குது, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொத்தனி குடியிருக்கு இருக்குது, அதே மாதிரி சந்தி குடியிருப்பு இருக்குது, அதே மாதிரி நேர்கோட்டு குடியிருப்புகள் காணப்படுது, அதே மாதிரி வந்து வேற என்ன குடியிருப்புகள் இருக்குது, அவ்வளவுதானே இருக்குது சரிதானே. அவ்வளவு குடியிருப்புகளும் இங்க காணப்படுறத பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா அடுத்த கேள்வியில என்ன இருக்குது, இலக்கம் 5 குறித்து காட்டப்பட்டுள்ள பகுதியை 1/1,00,000 என்ற அளவு திட்டத்துல வரைந்து காட்டட்டாம். இலக்கம் 5ல காட்டப்பட்டிருக்கிற இந்த பகுதியை வந்து 1/1,00,000 அடிப்படையில வரைஞ்சு காட்டலாம். ஏற்கனவே இந்த படம் எத்தனை, 1/50,000. அப்ப அளவு திட்டம் பெருசா இருக்கு, 1 இதை விட அளவு திட்டம் பெருசா இருக்கு. அளவு திட்டம் பெருசா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த படம் என்னது செய்யும், சுருங்கும். அளவு திட்டம் சின்னதா இருந்தா படம் வந்து பெருப்பிக்கப்படும், அளவு திட்டம் பெருசா இருந்தா படம் வந்து சுருக்கப்படும். அப்ப இப்படின்னு இருக்கக்குள்ள இப்ப இந்த 5வது இலக்கம் இடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு, நீளம் வந்து 4 சென்டிமீட்டரா இருக்குது, அதே மாதிரி அகலம் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும், 2ஆல சுருக்கணும். ஏன்னா படம் 50,000, கேள்வி வந்து 1,00,000. அப்ப என்ன செய்யணும், 2ஆல சுருக்கணும். 2ஆல சுருக்குனா என்ன, இதை 2 சென்டிமீட்டர் நீளத்துக்கும் 1.5 சென்டிமீட்டர்ல அகலத்துக்கும் கேட்டீங்கன்னு சொன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு ஓகே ஆயிரும். இதுக்கு அடுத்தது என்ன சொன்னா விபரிப்பு கேள்வி சரியா. இப்ப விவரிப்பு கேள்வி எப்படி இருக்கு, படப்பிரதேசத்துல பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான 2 காரணிகள் அடிப்படையில விவரிக்குக. இப்ப படப்பிரதேசத்துல பொருளாதார அபிவிருத்தி காரணமாக 2 விடயங்களை வச்சு விளக்கட்டாம். முதலாவது வந்து நீங்க படத்தை நீங்க எடுக்கணும் சரிதானே. படம் என்னத்துக்குரிய படம் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு, இந்த படம் வந்து இலங்கை நில, இப்ப நீங்க இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொன்னா இலங்கை நில அளவை திரைக்கடத்தில் வெளியிடப்பட்டுள்ள 1/50,000 இடவிலக்க படம் அளவு திட்டத்தில் அமைந்த கதிர்காமத்தினுடைய ஒரு பகுதியில காணப்படக்கூடிய, நம்ம எப்படி வந்து கேள்விக்கு மாத்தணும், காணப்படக்கூடிய பகுதியில பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பாக எடுத்து நோக்கும் போது அப்ப நீங்க இதுக்குரிய அறிமுகம் வந்துட்டு, அறிமுகம் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், திசையை வச்சு நீங்க விளங்கப்படுத்தணும். திசையை நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லி தந்திருக்கிறேன், திசையை வச்சு என்ன நடக்கணும், இதுக்கான விடயங்கள் நம்ம வழங்கப்படுத்தணும். அதை நீங்க எப்படி வழங்கப்படுத்துவீங்க, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா படப்பிரதேசத்துல வடமேற்கு பகுதியில சேனை பரிச்சை செய்யப்பட்டு காணப்படுது, அது சம்பந்தமான ஒரு விளக்கம். வடமேற்கு பகுதியில வந்து சேனை பரிச்சை செய்யப்பட்டு காணப்படுது. அதே மாதிரி வந்துட்டு அதே மாதிரி வடமேற்கு பிரதேசத்துல வீட்டு தோட்டமும் பறந்து காணப்படுறதா பார்க்கலாம். அதே மாதிரி மத்திய பகுதியில நெல், வீட்டு தோட்டம், சேனை பரிச்சைகை, பிற பயிர்கள் இப்படியான விடயங்கள் காணப்படுறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி படப்பிரதேசத்துல தென்னரை பகுதியில சிறிய வீட்டு தோட்டங்கள் காணப்படுது. அதே மாதிரி வந்துட்டு பிற பயிர்கள் காணப்படுது, சேனச்சீகைகள் காணப்படுது, இப்படியான விடயங்கள் காணப்படுறத பார்க்கலாம்.
அதே மாதிரி நெல் வயல், அதே மாதிரி வந்து சிறு சிறு துண்டுகளாக காணப்படுறதோட இந்த நெல் வயல்கள், அதே மாதிரி வந்து சேனை செய்கைகள் வந்துட்டு சிறு சிறு துண்டுகளாக காணப்படுது. அதே மாதிரி வந்துட்டு குளத்தின் குளத்தின் மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னா நீர்ப்பாசனங்கள் வழங்கப்படுது. அதே மாதிரி நதியின் மூலமாகவும் வந்துட்டு இந்த சேனை செய்கைகளுக்கு நீர்ப்பாசனம் வழங்கப்படுறதை பார்க்கலாம். அதே மாதிரி வடகிழக்கு பகுதி, தென்கிழக்கு பகுதி, தென்மேற்கு பகுதியில வந்துட்டு காடுகள், புட்புதர்கள் காணப்படுறதை பார்க்கலாம். அதே மாதிரி என்ன சொல்லலாம், குளங்கள், ஆறுகள் காணப்படுறதுனால வந்து நன்னீர் மீன்பிடி உற்பத்திகள் அங்க அதிகமா இடம்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படியான விடயங்களை நீங்க கட்டமைக்கணும். என்னத்தை வச்சு கட்டமைக்கணும்? அறிமுகத்தையும் வச்சுட்டு திசையையும் வச்சுட்டு நீங்க விடையில போனீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு பூரணமான விடையா காணப்படும். சரிதானே? இதுக்கு அடுத்த விடயம் என்னது? ரெண்டாவது கேள்வி எப்படி கேட்டிருந்தா வந்து வீதி அமைப்புக்கும் குடியிருப்பு பாங்குக்குமா நிலம் வரேன். இந்த கேள்வியை பார்த்துட்டு வரேன். படப்பிரதேச போக்குவரத்து பாங்கினை 2 காரணிகளை விளக்கு. போக்குவரத்து பாங்க குறிப்பிட்டுட்டான். சரிதானே? போக்குவரத்து பாங்கு இங்க எப்படி காணப்படுது? அதே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த படம் என்ன நிலநடுக்கத்தால் விளைவிடப்பட்ட படம்னு சொல்லிட்டு அது வந்து என்னென்ன விடயங்களை குறிப்பிடுது அப்படியான விடயங்களை சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும், திருப்பி திசையை வச்சு நீங்க விடயம் எழுத போகணும். சரிதானே? அதுக்கப்புறம் நீங்க இப்ப இதுல என்னென்ன விடயம் சொல்லலாம். இப்ப படப்பிரதேசத்துல என்ன வீதி, பிரதான வீதி காணப்படுது. பி தரப்பு பிரதான வீதி காணப்படுது. பி தரப்பு பிரதான வீதி என்ன இலக்கம் எத்தின 464. சரிதானே? இது 464 என்ற பிரதான வீதி காணப்படுது. அதே மாதிரி சிறு வீதி, ஜீப் வண்டி பாதைகள் காணப்படுது. அதே மாதிரி வந்துட்டு நடைபாதைகள் காணப்படுறத பார்க்கலாம். இப்ப படப்பிரதேசத்துங்கள்ல மத்திய பகுதியிலிருந்து வடமேற்கு அதே மாதிரி மேற்கு பகுதிகளுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா சிறு வீதிகள் வந்து ஒரு வலைப்பின்னல் அமைப்புல காணப்படுறதை பார்க்கலாம். வேற என்ன சொல்லலாம், படப்பிரதேசத்துல பிரதான வீதியை விட சிறு வீதிகள் தான் என்ன செய்யுது அதிகமா காணப்படுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து தென் பகுதியில வந்துட்டு அதிகமான வீதிகள் காணப்படாம இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்துட்டு இந்த இட விளக்க படங்களுக்கு நம்ம விட எழுதுற நுட்ப முறைகள்ல நம்ம சொல்லலாம். இப்ப உங்களுக்கு பூரணமா வந்துட்டு இட விளக்க படம்னா என்ன, இட விளக்க படம் சம்பந்தமான விளக்கங்கள், அதுல நீங்க எப்படி எப்படியான விடயங்களை கண்டுபிடிக்கலாம், என்னென்ன விடயங்களை நீங்க பார்க்கலாம், இப்படியான ஒரு பூரணமான விளக்கமாக இந்த உங்களுக்குரிய காணொளி வந்து காணப்படுமாக நான் நினைக்கிறேன். சரிதானே? ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதோட எமது கிளாஸை வந்து நிறைவேற்றிக் கொள்வோம். தேவையான மாணவர்கள் வந்துட்டு இதுல பயனடைஞ்சு கொள்ளுங்க. இது தொடர்பான எது சரி டவுட், என்ன சரி விளக்கங்கள் தெரியாம இருந்தா உங்களோட ஃபீட்பேக், இந்த கிளாஸ் ஓகேயா, விளங்கப்படுத்தின நுட்ப முறைகள் உங்களுக்கு கிளியரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் உங்களோட குரூப்புகளில் தெரிவிச்சு கொள்ளுங்க. இத்தோட இந்த வகுப்பு தொடரை முடிச்சு கொள்வோம். அடுத்த வகுப்பு தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.